உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. வசந்தகுமாரி அம்மா வந்து 94ல் ரொம்ப ஆசையா தண்டையார்பேட்டில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. குழந்தைங்க கூட வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வயசான காலத்தில் சிங்கப்பூருக்கு வராங்க. ஸோ வாடகைக்கு விட்ட ஸ்ரீனிவாசன் அக்கான்னு நம்பி பழகினாரு. பட் இப்போ அந்த வீடை வந்து தன்னோட வீடுன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு. ஏன் சொந்த வீட்டுக்குள்ளேயே நான் உள்ளே போக முடியல அப்படின்றாங்க. சின்ன டாய்லெட் 10க்கு 10 உள்ள ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் இது ஒருத்தன் வாடகைக்கு வந்தவன் 2003ல இந்த பிளே ஸ்கூலை நடத்துறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமா ஒரு ஆள் எங்ககிட்ட வாடகைக்கு வந்த ஒரு ஆள். இந்த வீட்டுக்குள்ள எங்களால போக முடியல. இந்த வீட்டு வாசல்ல நிக்கிறோம். ஹவுஸ் ஓனர்ஸ் நாங்க. அந்த இதெல்லாம் நாங்க செஞ்சது ஆனா இந்த வீட்டுக்குள்ள எங்களால போக முடியல. இது நான் பார்த்து கட்டின வீடு தெரியுங்களா. என் ஹஸ்பண்டோட சம்பள பணம், எங்கள் சேவிங்ஸ், என்னோட நகனட்டு அத்தனையும் கொட்டி ஒரு அழகான வீடை கட்டினா இவனுக்கு வாடகை விட்ட பாவத்துக்கு இன்னைக்கு நான் வெளியே நிற்கணும். அவன் சொல்கிறான் நான் உள்ளே வரக்கூடாதுன்னு. அம்மாவா இல்லைங்களா? அப்போ இது எந்த வகையில் நியாயம்? அது எங்கள் கிச்சன். எது இதுவா? ஆமா, இதான் கிச்சனா? இந்த இடம் தெரியுதுங்களா? அங்க எங்க சாமி ரூம். நாங்க ரொம்ப ப்ரே பண்ணுவோம். வசந்தகுமாரி அந்த அம்மா வந்து அவங்களோட வீடு தான் இது, நீங்க வாடகைக்கு வந்தீங்க, அப்புறமா ஆக்குபை பண்ணி அந்த ஸ்கூலா கன்வர்ஷன் பண்ணிட்டீங்க, இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நின்னாங்க. ஸோ நாங்க அந்த ஸ்கூலை வந்து பார்க்கலாமா சார்? ஜஸ்ட் சார் உங்க பேருக்கு பத்திரம் எந்த வருஷம் சார் பதிவாச்சு? உங்க பேருக்கு ஒன்லி சேல் அக்ரிமெண்டா? சேல் அக்ரிமெண்ட்டை வச்சு எப்படி சார் இந்த இடத்துக்கு நீங்க ஓனர்னு சொல்ல முடியும்? அந்த இடத்துல ஸ்கூல் ரன் பண்ணிட்டு அந்த அம்மாவை உள்ள வேற விட மாட்டேன்றீங்க. பத்திரமே பதிவு பண்ணாம வெறும் ஸ்கேல் அக்ரிமெண்ட் வச்சு நீங்க பேசுறீங்களா? இத இல்ல இந்த அம்மா கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்தாங்களா சார் பத்திரப்பதிவுத்துறைக்கு வந்து? எந்த வருஷம் சார் அந்த அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க? அந்த கையெழுத்து வந்து பொய்ன்னு சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கு. வசந்தகுமாரி அம்மாவோட கையெழுத்து அந்த சேல் அக்ரிமெண்ட்ல இல்ல, மாறுபட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபொரன்சிக் ரிப்போர்ட் இது. இப்போ நம்ம நேர்லயே வசந்தகுமாரி அம்மாவை இப்பவே சைன் போட சொல்லலாம். ஸோ அந்த சைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜி குமாரிங்கிறது தான் அவங்க பேரு. அவங்களோட கிரையப்பத்திரம், இந்த வீடு ஏன் வீடு தான் அப்படிங்கிற கிரையப்பத்திரத்துல ஜி குமாரிங்கிறத சைன் தான் இருக்கு. சீனிவாசன் அந்த வீடை எனக்கு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டதா சொல்றதுல இருக்கக்கூடிய ஜி குமாரி சைன் நடுவில் இருக்கு. பட் அந்த அம்மா வந்து இது என்னோட சைன் இல்ல, என் கையெழுத்து இது இல்ல அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இப்ப இன்டர்வியூல போட்ட ஜி குமாரி சைன் இதுதான். இந்த 3 கையெழுத்துல எந்த 2 கையெழுத்து ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. இந்த மகேஸ்வரா ஸ்கூல் நடக்கு இல்லையா, இது யாரோட வீடு? இவங்க வீடு தான். அவரு ஸ்ரீனிவாசன் வீட்டு ஓனர்னு சொல்ல முடியாது, ஆனா வாடகைக்கு இவங்க தான் விட்டாங்க. இவங்க தான். அழுகாதீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க வாங்க. அந்த மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பில்டிங் வந்து உண்மையிலேயே ஓனர் யாரு? இவங்க தான். இவங்க கேட்டும்போதே எனக்கு தெரியும் அவங்க அந்த பில்டிங். யாரை நம்புறது சார், வசந்தா அம்மாவியா சீனிவாசனியா? இவங்களை தான் நம்பணும். எனக்கு தெரியும் இவங்களுக்கு தான் வீடு. அது அவர் வாடகைக்கு வந்தார், அது மட்டும் கன்ஃபார்ம். நான் தான் ஆமாம். அவர் 100 கால் பண்ணிடுறாரு. இந்த நீங்கள் வந்து இது பண்ணி ரிட்டர்னிங் பண்ணுறீங்க, குழந்தைங்கலாம் பயப்படுறாங்க. வந்து கேளுங்க, வீடு ஆசை உள்ள வந்து பார்க்கலாமா சார்னா அவர் பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நாங்கள் வெளியே வந்துட்டோம். இங்கே இதில் வந்து நாங்கள் என்ன கத்தி கடப்பாரு அருவான்னு எடுத்துகிட்டு வந்து பிரச்சனையாக பண்ணோம் இல்லையே. பாருங்க, ஒரு சின்ன விஷயம் வந்து கேட்டதுக்கு 100க்கு கால் பண்ணி அந்த சீனிவாசன் பொய் சொல்லியிருக்காரு, த்ரெட்டன் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. இந்த தெருவே நிற்குது, இந்த தெருவில் இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. இப்போ 100 பேர் நிற்கிறாங்க இந்த தெருவில். இப்போ 100 பேர் நிற்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து நாங்கள் போய் மிரட்டணும்னு சொல்லிட்டோம். இந்த சின்ன விஷயத்துலேயே இவ்வளோ போய் சொல்கிறாரு சீனிவாசன். வாட் சீனிவாசன், மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு குழந்தைங்களை வச்சு கல்வி சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு சின்ன விஷயத்துல பொய் சொல்ற நீங்க.
பில்டிங் வீக் முதல் ப்ளஸ் தான் பில்டிங்கே வீக். அந்த பில்டிங்கில் நடத்தக்கூடாது கண்டிப்பாக. கார்பரேஷனில் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல நடத்தாத, இந்த மாதம் காலி பண்ணிக்கிறேன், அடுத்த மாதம் காலி பண்ணுறேன்னு எழுதி கொடுத்துட்றோம். நாங்கள் போய் கேட்டாலும் 2 அடி பள்ளம், பிள்ளைகளுக்கு சரியான காற்று வசதி இருக்காது, மேலேயும் செட்டும் சரியில்லை, ஸ்கூல் நடத்துக்கு தகுதியான இடமே கிடையாது. மேடம் அது மேலே தகர செட்டு தான், அது எப்போ உழுவுன்னு தெரியாது. இங்கிறதே நீங்களே பாருங்கள், அதை ஒரு புயல் அடித்தா தாளாது. இதுக்கு தான் நாங்கள் பல முறை எல்லாத்துக்கும் லெட்டர் அமைச்சிருக்கோம். நாங்களும் முறையாக எங்கள் ஊர் சங்கம் சார்பாக எல்லாத்துக்கும் லெட்டர் அமைச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் அமைச்சு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திருக்கோம். நாங்கள் அதோடைய காப்பி கூட வச்சுருக்கோம். நான் குழந்தைங்க சேஃபாக இந்த ஸ்கூலில் படிப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்கூலை சுற்றி நான் இருக்கிற இடத்த பாருங்க. இங்கேருந்து ஏதாவது இப்போ இங்கே பாம்பு இருக்குமா, தேல் இருக்குமா, இது இந்த காம்பவுண்ட் வாலை தாண்டுனா அதுக்கு அந்த பக்கம் ஸ்கூல் பள்ளிக்கூடமா, கிச்சனில் கூட ஒரு கிளாஸ் ரூமுன்றாங்க இவங்க. கோயில் இடத்துக்கு பின்னாடி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தோம். அது கோயில் இடமா இருந்தது. அவங்களுக்கு சொந்தக்காரர் அவர் வித்துட்டார். அந்த இடத்தையும் சேர்த்து இதே மாதிரி தான் ஆக்குவர் பண்ணிக்கிறாரு. அவர் குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்கள் கோயில் நிர்வாகத்தை கேட்டார். அப்போ கொடுத்த உடனே 3 மாதம் கழிச்சு எங்களுக்கே நோட்டீஸ் அனுப்புறாப்புல. கோயில் நோட்டீஸ், கோயிலில் அந்த இடத்த ஓனருக்கு செல்வன்றவர் வாங்கியிருக்காரு, அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். இதுவும் என் இடம் தான், அவனுக்கு அதே வேலை தான். மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதாவது அந்த வீடை வந்து ஸ்கூலா மாத்திருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கூலோட பின்பக்கம் இது. அது வேற அந்த காம்பவுண்ட் வால்ல இருந்து செங்கல் வச்சு இப்ப அடைச்சிருக்காங்க. இடம் காலியா இருந்ததுக்காண்டு நாங்க வாடகை விட்டோம். 1500 ரூபாய்க்கு வாடகை விட்டோம். ஊர் மக்களுங்க குழந்தைங்க போய் ரோட்ல சாப்பிட்றத பார்த்து, ஏன்பா அங்கே சாப்பிட்றேன், இந்த இடம் காலி ஆகுது, இதில் வச்சு சாப்பிடுப்பான்ட்டு பின்புறம் நாங்கள் உடைச்சி எங்கள் பிளாட் சர்வேனில் நாங்கள் கொடுத்துட்டு எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு இதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி இதையும் துடிச்சின்னு கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இருக்குது போயின்னு இருக்குது. வசந்தகுமாரி அம்மா, அவங்களோட பொண்ணு உமா, இவங்க 2 பேரோட நாங்கள் தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போனோம். இப்போ ஸ்ரீனிவாசன் அந்த வீட்டில் மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு வர்றாரு. அங்கே நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. நான் போகும்போது அந்த வீடு ரொம்ப பள்ளமாக தான் இருந்தது. குழந்தைங்க வந்து படிக்கிற பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும்னா, காற்றோட்டமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும், அந்த பில்டிங் ரொம்ப உறுதியான பில்டிங்காக இருக்கணும். இந்த பள்ளிக்கூடம் குழந்தைங்க வந்து படிக்கிற அளவுக்கு ரொம்ப உறுதியான கட்டிடமாக அந்த கட்டிடமே இல்லை, காற்றோட்டமும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. இதை நம்ம அந்த இடத்துலயே பார்த்தோம். 2 சின்ன டாய்லெட், 10க்கு 10 உள்ள ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் இது. இதை ஒருத்தன் வாடகைக்கு வந்தவன் 2003ல் எங்ககிட்ட கெஞ்சி கிளறி 2 to 5 வயசு குட்டி பசங்களுக்கு இந்த பிளே ஸ்கூலை நடத்துறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமாக ஒரு ஆள் எங்ககிட்ட வாடகைக்கு வந்த ஒரு ஆள் இவன். இந்த வீட்டுக்குள்ளே எங்களால் போக முடியல. இந்த வீட்டு வாசலில் நிற்கிறோம். ஹவுஸ் ஓனர்ஸ் நாங்கள். அந்த இதெல்லாம் நாங்கள் செஞ்சது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே எங்களால் போக முடியல. வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கோம். என்னால் இந்த வீட்டு படி தாண்ட முடியல. பாருங்க, ஒவ்வொரு நாளும் அழுகுறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வீடு எங்கள் கிட்ட வந்துடணும்னு அழுகுறோம். கற்பனையில் கடவுள்கிட்ட எப்படி வேண்ட முடியும்? கற்பனையில் இந்த வீடை என்கிட்ட வந்துருன்னு அழுகுறோம். எல்லாத்தையும் கொட்டி நாங்கள் இந்த வீடை கட்டி இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வர முடியாதான், தெரியுதா? அப்போ இது எவ்வளோ வைத்திருச்சு இந்த வீடு. நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, நான் அங்கே நிற்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. உள்ள போகக்கூடாதுங்களா? போய் பாருங்க. வந்து பார்க்கக்கூடாதா? இப்போ நான் வரலாமா? என் வீட்டுக்குள்ள நான் வரலாமா? இது இலவச ஸ்கூலா இல்லைன்னா பேமெண்ட் ஃபைனான்சிங் பே பண்ணி தான் படிக்கிறாங்க ஸ்கூல்? மெட்ரிகுலேஷனா? ஓகே. எவ்வளோ டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க? 7 டீச்சர்ஸா? மொத்தமே 7 டீச்சர்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கு. ஆனால் எல்கேஜியில் இருந்து. அது எங்கள் கிச்சன். எது இதுவா? ஆமாம், இதான் கிச்சனா? இந்த இடம் தெரியுதுங்களா? அங்கே எங்கள் சாமி ரூம். நாங்கள் ரொம்ப ப்ரே பண்ணுவோம். இது 2 கிச்சன்ஸ். இந்த பக்கம் ஒரு ரூம். இங்கே ஒரு ஸ்கூல் நடக்குதான் பார்த்தீங்களா? 2 பெட்ரூம் ஹால் கிச்சனா? ஆமாம். தண்டையார்பேட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு போனோடனே இவங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும்ல, அவங்க குழந்தைங்களை வச்சு அந்த வீடு எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும்னு சொல்லி. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. பட் ஸ்ரீனிவாசன் அந்த இடத்துல இல்லை. அப்போ நம்ம கால் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே இவங்க போய் பார்க்கலாமான்னு கேட்கும்போது அவர் வந்து இவங்களை அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஹலோ ஹலோ, ஸ்ரீனிவாசன் சாரா? சொல்லுமா. நீங்க? ஐம் அ ஜேர்னலிஸ்ட். வசந்தகுமாரி. அந்த அம்மா வந்து அவங்களோட வீடு தான் இது, நீங்கள் வாடகைக்கு வந்தீங்க, அப்புறமா ஆக்குப்பை பண்ணி அந்த ஸ்கூலாக கன்வர்ஷன் பண்ணிட்டீங்க, இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நின்னாங்க. ஸோ நாங்கள் அந்த ஸ்கூலை வந்து பார்க்கலாமா சார்? ஜஸ்ட் இல்லம்மா, இது கோர்ட்ல இருக்குமா, உள்ள போக கூடாதுமா, ட்ரெஸ்பாஸ்மா, நீங்க எதுவுமே பண்ண கூடாது. அப்படிங்களா? ஆமா, கோர்ட்ல கேஸ்ல இருக்குது, கேஸ் நடந்துட்டு இருக்கு.
கோர்ட்ல இப்போ கேஸ் இருக்கு. கேஸ் இல்ல ஒரு காலத்துல இது இது வந்து 94ல அவங்க வீடு வாங்கி கட்டுனாங்க. இது ஒரு ஸ்கூலு. ஜஸ்ட் அவங்க அந்த ஸ்கூலை சுத்தி பார்க்கலாமா? அவங்க வீடு இல்லையா இது? இல்லம்மா, நோ அலோடுமா, சாரி. ஓகே, பார்க்க ஓகேங்களா? கூடாது. நீங்க அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ண கூடாதுமா. நீங்க தயவு செய்து நீங்க அவுட் ஆயிடுங்க ப்ளீஸ். இது அவங்க வீடு தானே சார்? இல்ல இல்ல, எங்க நாங்க வாங்கிட்டோம் அந்த ப்ராப்பர்ட்டி. இல்ல நீங்க எந்த வருஷம் வாங்குனீங்க சார்? என்னம்மா? நீங்க எந்த வருஷம் வாங்குனீங்க சார்? அதெல்லாம் ஏமா உங்களுக்கு வானாமா, எங்களுடைய பர்மிஷனா நீங்க எப்படிமா உள்ள வரீங்க? இல்ல சார், இப்போ 94ல அவங்க வீடு கட்டுனேன், உங்களுக்கு வாடகைக்கு விட்டோம்னு சொல்றாங்க ஹலோ சார். சொல்லுங்க சார். யாருமா நீங்க? சீனிவாசன் சார் இருக்காங்களா? அவங்க பேசிட்டு இருந்தாங்களே. நான் வந்து லீகல் அட்வைசர் பேசுறேன், சொல்லுங்க. ஓ, எப்பயுமே லாயரோட தான் இருப்பாங்களா அவங்க? நீங்க பக்கத்துல அட்வொகேட்டா? ஒரு லாயர் தான்மா. அவரும் லாயரா? ஆமா. ஓ, ஸ்ரீனிவாசன் லாயரா? ஆமா, என்ரோல் பண்ணல. ஓகே. முடிச்சிட்டாங்க, என்ரோல் பண்ண வச்சிருக்காங்க. இல்ல சார், நான் ஆக்சுவலி என்ன கேட்டேன்னா, அந்த அம்மா வந்து 94ல என் வீடை கட்டினேன், வாடகைக்கு விட்டேன் ஸ்ரீனிவாசனுக்கு. அது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸ். இன்னைக்கு அதுல ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸ்ல அவர் வந்து இன்னைக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துறாரு. வழக்கு போயிட்டு இருக்கு, இவர் நீங்க உள்ள வரக்கூடாதுன்றாரு. அந்த அம்மா அவங்க எப்பயுமே நம்ம வாழ்ந்த வீடை யாராவது வாங்கினாங்க, வாடகைக்கு இருக்காங்கன்னா கூட நம்ம உள்ள போய் சுத்தி பார்க்கறது ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லையா? இல்ல, நீங்க யாரு? நான் ஜேர்னலிஸ்ட். இந்த அம்மா வந்து என்னை ரீச் பண்ணாங்க, நாங்கள் வாழ்ந்த வீடை ஒரு முறையாவது பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்ன இஷ்யூ? நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து நான் சண்டை போடுறதுக்கு வரலைங்க சார், நான் சண்டை போடுறதுக்கு நான் வரல. சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. கோர்ட்ல இருக்குது, நீங்க வந்து கோர்ட் பர்மிஷன் வாங்கி வந்துட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு காமிப்போம், ஓகேங்களா? சார், ஒரு வழக்கு நடக்கும்போது இப்போ ஓனருக்கும் வாடகைக்கு வந்தவங்களுக்கும் யாருக்கு வீடு சொந்தம் சண்டை நடக்கும்போது அந்த சண்டைக்குரிய இடத்துல, வழக்கு நடக்கக்கூடிய இடத்துல ஸ்கூல் ரன் பண்ண முடியுமா சார்? எனக்கு தெரியல. இல்ல எனக்கு தெரியல, நான் லீகலா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேக்குறேன். அதாவது இடம் வந்து ஸ்கூல் நடக்கிற ப்ராப்பர்ட்டில அவங்க கேஸ் போட்டிருக்காங்க, இடத்தை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து ஓனர்ஷிப் அக்ரிமெண்ட் ஹோல்டர், ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போட்டுருக்கோம். ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்னா மீடியா பேலன்ஸ் வாங்க, இந்த மாதிரி ரீசீவ் பண்ணி கொடுக்காம இதை வந்து இழுக்கடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்லி போட்டுருக்கோம். சார், நீங்க நேர்ல வர முடியுமா ஸ்ரீனிவாசன் சார்? கொஞ்சம் பேச முடியுமா? நீங்களும் உங்க தரப்பு பதிவு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா வருவோம். ஆனா இப்போ வந்து நாங்க வந்து கொஞ்சம் லாங்ல இருக்கோமா. நீங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க சார், நான் மறுபடியும் இங்க வரேன். உங்க கார்டை கொடுத்துட்டு போங்க, நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். இல்ல சார், நான் மறுபடியும் இங்க வரேன், உங்க ஸ்கூலுக்கே வரேன். இப்போ உங்களை பேட்டி எடுக்கிறேன், நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் இங்க வரேன். சரி, உங்க கார்டை கொடுத்துட்டு போங்க, நாங்க உங்களை கூப்பிடுறோம், ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. நீங்க வந்து சார், உங்க பேரு சார்? சார், உங்க பேரு? மகேஷ். மகேஷ், ஓகே சார். நான் வந்து போலீஸ் ரிப்போர்ட்டர் புக்ல வந்து நாங்க வந்து அந்த புக்கை கொஞ்சம் நடத்தி இருக்கிறோமா. ஓகே சார், ஓகே. சொல்லிட்டு ஓகே சார், ஓகே. எனக்கு என்னன்னா, அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்ல. ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது உண்மை என்ன அப்படிங்கறத வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். உண்மைதான். சார், உங்க பேருக்கு பத்திரம் எந்த வருஷம் சார் பதிவாச்சு உங்க பேருக்கு? இல்லம்மா, எங்களுக்கு ஒரு பத்திரம் பதிவு பண்ணலாம். அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, விற்கிறோம்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் பக்காவா பண்ணிட்ட உடனே ஒன்லி சேல் அக்ரிமெண்டா? சேல் அக்ரிமெண்ட்டை வச்சு எப்படி சார் இந்த இடத்துக்கு நீங்க ஓனர்னு சொல்ல முடியும்? அந்த இடத்துல ஸ்கூல் ரன் பண்ணிட்டு அந்த அம்மாவை உள்ள வேற விட மாட்டேன்றீங்க. பத்திரமே பதிவு பண்ணாம வெறும் ஸ்கேல் அக்ரிமெண்ட் வச்சு நீங்க பேசுறீங்களா? இத கேளுங்க, ஈஸில போட்டு பாருங்க, எங்க பேர்லாம் வரும், ரிஜிஸ்டர்டு, ஓகேங்களா? கோர்ட் ரிஜிஸ்டர்டு. சேல் அக்ரிமெண்ட் செல்லாதுங்களே சார்? அது நீங்க சொல்லக்கூடாதும்மா, கோர்ட் தான் சொல்லணும். ஆமா, கோர்ட் தான் சொல்லணும், ஓகேங்களா? ஆமா. சேல் அக்ரிமெண்ட் செல்லாதனா நீங்க ஒரு லெட்டர் எனக்கு கொடுங்க, நான் அதை கோர்ட் தாக்கல் பண்றேன். இன்னார் வந்து கோர்ட் அக்ரிமெண்ட் செல்லாதுன்னு சொல்லி உள்ள வராங்க. இல்ல, இந்த அம்மா கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்தாங்களா சார்? பத்திரப்பதிவுத்துறைக்கு வந்து கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அக்ரிமெண்ட் வந்து ஈஸில போட்டு அதை வந்து கோர்ட்டுக்கு நாங்க கொண்டு போய் கோர்ட்ல இப்ப பெண்டிங்ல இருக்கு. எந்த வருஷம் சார் அந்த அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க? ஒரு 10-15 years back. இல்ல, எந்த வருஷம்? ஏன்னா வழக்கு இருக்கும்போது உங்களுக்கு நீங்க கிளியரா சொல்லணும்ல, எந்த வருஷம் இந்த அம்மா உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க? நீங்க திடீர்னு தூக்கிட்டு இருக்கவங்கள எழுப்பி ஏதாவது கேட்டா கொஞ்சம் மூச்சு நிதானமாயிட்டு தான் நம்ம சொல்ல முடியும் பதில். அப்ப நாங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து உங்ககிட்ட சொல்லலாமா சொல்லலாமா. ஒரு 10-15 இயர்ஸ் அப்படின்னா ஒரு 2010ல அந்த அம்மா உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா சார்? நீங்க கேட்கறதுக்கு தகுதியான ஆளா? நாங்க தகுதியான சொல்றோமா? சார், உண்மையா பேசுறதுக்கு என்ன சார் தகுதி வேணும்? உண்மையா நேர்மையா நம்ம இருக்கோம். உங்களை மாதிரி நேர்மையான ஆட்கள் வந்து உண்மையா பேசும்போது தகுதி என்ன வேண்டி இருக்கு? உண்மையா பேசுறதுக்கு மனுஷங்களுக்கு தகுதி வேணுமா என்ன?
புரோக்கர்ஸா வருவாங்க, புரோக்கர்ஸே கேட்பாங்க. இல்லம்மா உண்மையை பேசணும், உண்மையை சொல்றா நீதிமன்றம் இருக்கு. நீங்க நீதிமன்றத்தை மீறி இப்ப உள்ள வந்துட்டு நீங்க கிராஸ் கோர்ஸ்லாம் கேஸ் இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க கூடுங்க, நாங்க வரோம்னு சொல்லிட்டோம். இந்த ஏன் சார் வழக்கு நிலுவையில இருக்குன்னா நீங்க அதே நீதிமன்றத்தை மீறி பள்ளிக்கூடமே நடத்துறீங்களே சார்? நடத்தலாமா? அதெல்லாம் நடத்தக்கூடாது யார் சொல்றது? நடத்தக்கூடாது. நீங்க எங்களுக்கு லெட்டர் கொடுங்க. இல்ல நான் ஒரு கேள்விதான் கேட்டேன். அந்த அம்மா எந்த வருஷம் உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டேன். சரி ஓகே. இல்லம்மா அந்த டாக்குமெண்ட்லாம் நாங்க உங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணோம், காமிப்போம். எங்களுக்கு டைம் கொடுங்க. சரி வெளிய ஆளை கூப்பிடுறீங்க மாதிரி நாங்க கூட 10 பேர் வண்டியில இல்ல இருக்கோம். அவங்க என்னன்னா சார், அவங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது பொய்யா உண்மையா நீங்க தான் சொல்லணும். அந்த கையெழுத்து வந்து பொய்ன்னு சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது அந்த அம்மா கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னதை வந்து ஃபோர்ஜ்டு சைன். அந்த சைன் வந்து அவங்களோட கையெழுத்து இல்லைன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட், கவர்மெண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணனும், கோர்ட் எங்களுக்கு சொல்லட்டும். அவங்க ஃபாரன்சிக் போர்டு ஃபாரன்சிக்ல எல்லாம் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆகுன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்லிருக்கோம், ஏஜ் ஆனா கண்டிப்பா அந்த கை வந்து ஷேப் வரும், அது வந்து டிஃபரெண்ட் ஆகும். இல்ல அந்த அம்மா வேணும்னு கூட டிஃபரெண்டா போட்டிருக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு தரப்ப நாங்க வாழத்தை நீதிமன்றத்தை சொல்லிருக்கோம். நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு கேஸா நடத்திட்டு இருக்காங்க. அம்மா நீங்க ஏஜ் ஆனதுனால கை நடுக்கத்துல கையெழுத்தை மாத்தி போட்டீங்களாமா? சரிங்க சார், நான் உங்களுக்கு என்னோட கார்டு கொடுத்துட்டு போறேன், என்னோட நம்பர் கொடுத்துட்டு போறேன். நீங்க வந்துட்டு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நான் எப்போ வரணும்னு சொல்லுங்க. நான் வந்து உங்களை மறுபடியும் உங்களை பேட்டி எடுக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிங்க. இல்ல நான் இப்பவே இங்க உங்களுக்கு ஒரு 4 hours கூட நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன், நீங்க வர்றீங்கன்னா. சரிங்க சார். முடிச்சிட்டு நாளைக்கு நாங்க மீட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே சார். ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஸ்கூல் நடக்கிறத வந்து குழந்தைங்க மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி, அங்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து மென்டல் பாதிக்கப்படுற மாதிரி நீங்க வந்து உள்ள வந்து போயிட்டு ஒரு அடமெண்டால அது மாதிரி இருக்க கூடாது. அப்படிலாம் பாதிப்பு எல்லாம் கொடுக்கல சார். இங்க பக்கத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. நாங்க அமைதியா தான் பேசினோம், ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்களுடைய வாதம் வந்து அப்படிதான் வரும். இல்ல நீங்க பிரச்சனைக்குள்ள இடத்துல ஸ்கூல் நடத்துறது நீங்களே பயப்படாதப்ப நான் ஒரு நேர்மையா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சார் நடந்துற போகுது சொல்லுங்க சொல்லுங்க. நான் நெவர். இப்ப நீங்க டாக்குமெண்ட் கொண்டு வந்து கரெக்டா நீங்க காமிச்சீங்கன்னா நான் வாயை பொத்திட்டு திரும்பி பக்கமா போறேன். ஏமா வயசான காலத்துல என்ன ஏமாத்துனீங்கன்னு நான் உங்களை கேட்க போறேன். நீங்க வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டு வரணும். 3:20 வந்துட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? சரி, நான் அந்த நம்பர் அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன். நான் உங்களுக்கு கால் பண்ணி எங்க நேர்ல பாக்குறதுன்னு கேக்குறேன். இனிமே வரதா நீங்க கால் பண்ணீங்கன்னா நாங்க வெயிட் பண்ணுவோம். ஓகே உங்க டைமே நாங்க வந்து மதிக்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. சரி, இப்போ நீங்க கிளம்பலாம், நாங்க வந்து உங்களுக்கு கால் பண்றோம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. இவரோட நம்பர் வாங்கிக்கோங்க, நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை அவங்க கிட்ட கொடுங்க. சரி, இப்போ நம்ம ஸ்கூல்ல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போயிடலாம். இன்றைக்கி நம்ம அந்த ஸ்கூலுக்கு, அதாவது குமாரி அம்மாவோட வீட்டுக்கு போகும்போது ஸ்ரீனிவாசனுக்கு கால் பண்ணி பேசணும், நீங்கள் வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னும். பட் அவர் வந்து வெளியூரில் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி வரல. பட் அவர் எந்த இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய கருத்துக்களையும் நம்ம எடுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். இது நீங்கள் டபுள் பெட்ரூம் ஹவுஸ்ன்னு சொன்னீங்க, ஆனால் ஒரு ஸ்கூலே நடத்துகிறாங்களே. ஆமாம், இப்போ நான் உங்களை கேட்க வந்துட்டு ஸ்கூல் நடத்துறதுக்கு ஏதுவான ஒரு இடமா? அப்போ அந்த இடத்துல எப்படி ஸ்கூல் நடத்த முடியும்? இது நான் பார்த்து கட்டின வீடு, சரிங்களா? என் ஹஸ்பண்டோட சம்பள பணம், என்னோட ஏர்னிங்ஸ், எங்கள் சேவிங்ஸ், என்னோட நகனட்டு அத்தனையும் கொட்டி ஒரு அழகான வீடை கட்டினா இவனுக்கு வாடகை விட்ட பாவத்துக்கு இன்னைக்கு நான் வெளியே நிற்கணும். அவன் சொல்கிறான் நான் உள்ளே வரக்கூடாதுன்னு. அம்மாவா இல்லைங்களா? அப்போ இது எந்த வகையில் நியாயம் இல்லைங்களா? நல்லது செஞ்சதுக்கு வந்த இன்னும் கஷ்டமா எனக்கு சொல்லுங்கள். பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு உகந்த இடமா அந்த பகுதி தெரியல. அந்த பகுதி மக்கள் எல்லாருமே வசந்தகுமாரி அம்மா, உமா இவங்களோட வீடு தான் அது. இவங்க வந்து ஸ்ரீனிவாசனுக்கு வாடகைக்கு விட்டதா நிறைய பேர் பதிவு பண்றாங்க. இந்த மகேஸ்வரா ஸ்கூல் நடக்கு இல்லையா, இது யாரோட வீடு? இவங்க வீடு தான். அவரு ஸ்ரீனிவாசன்கிறவர் அந்த பில்டிங்க்கு எப்போ வந்தாரு? வாடகைக்கு வந்தவரா இல்ல அவரு தான் வீட்டு ஓனரா? அது வீட்டு ஓனர்னு சொல்ல முடியாது, ஆனா வாடகைக்கு இவங்க தான் விட்டாங்க. இவங்க தான் விட்டாங்க. அழுகாதீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. வாங்க. கல்யாணம் ஆகலேருந்து எங்கள் வீட்டுக்கார ஒரு பழக்கம், நாங்கள் அங்கே தான் இருந்தோம். என்ன நான் போய் சொல்ல விஷயம், ஏன்னா எங்களுக்கு நல்ல பழக்கம். வினோ
வினோபா நகர் 6வது தெரு தண்டையார்பேட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்னோட டபுள் பெட்ரூம் ஹவுஸ்னு சிங்கப்பூர்லேருந்து வந்த வசந்தா அம்மா வந்து அந்த வீட்டு வாசலில் நின்று அழுது வரவே மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க அந்த திண்டில். அவங்கள சமாதானப்படுத்த முடியல. பட் அந்த எதிர் வீட்டில் இருக்கிற அம்மா சொல்கிறாங்க இது அவங்க வீடுன்னு சொல்லிட்டு. ஒரு மளிகை கடைக்காரங்கக்கிட்டேயும் வந்து நிற்கிறாங்க வசந்தா அம்மா. சார் நம்ம கேட்கலாம் எது உண்மை, இந்த வீட்டுக்கு உண்மையிலேயே யாரோடுது, உண்மையிலேயே யார் யாருக்கு வித்தா என்னன்றது தெரியணும்ல. சார் அம்மா வந்து அழுதுட்டு அந்த வாசலில் உட்காந்துட்டு வரவே இல்லை. ஸோ நீங்கள் இந்த பக்கம் மளிகை கடை எத்தனை வருஷமாக நடத்திட்டு வரீங்க? ஒரு 33 வருஷமா இங்கே தான் இருக்கிறோம். இவங்களை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். வசந்தா அம்மாவை உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? நான் வர்றதுக்கு அப்புறம் தான் அவங்க இங்கே வந்தாங்க. வந்த நாள்லேருந்து தெரியும் அவங்கள. அந்த மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பில்டிங் வந்து உண்மையிலேயே ஓனர் யாரு? இவங்க தான். இவங்க கெட்டும்போதே எனக்கு தெரியும் அவங்க அந்த பில்டிங்லாம். அதுதான் யாரை நம்புறது சார், வசந்தா அம்மாவையா சீனிவாசனையா? இவங்கள தான் நம்பணும். எனக்கு தெரியும் இவங்களுக்கு தான் வீடு அது. அவர் வாடகைக்கு வந்தார், அது மட்டும் கன்ஃபார்ம், வேற எதுவும் கிடையாது. என் வீட்டுக்கார் வந்தாருன்னா இவர் தான் எல்லா அசிஸ்டண்ட் ஓடியாரு அண்ணன்னு அவர்கிட்ட அவ்வளோ பிரியமாக இருப்பார் தெரியுங்களா. இந்த தெருவில் எல்லாருமே என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இவ்வளோ பிரியமாக இருந்து இவ்வளோ ஆசை கட்டின வீட்டில் அவர் சரி வர வாழ கூட இல்லை தெரியுங்களா. அவர் இறந்த சமயம் தான் இந்த ஈடியன் வந்தான் வாடகை கேட்டு. இப்போ பாருங்க சின்ன பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தானே அந்த வீடு கொடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு பாருங்க என்ன வெளியே நிற்க வச்சுட்டா நான் உள்ள வரக்கூடாதான். ஆமா, எங்க வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறது சின்ன சின்ன வேலை செய்யறது அவர் வந்துட்டா இந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒடியாந்துரும் அடிக்கடி தெரியுங்களா. நான் தான் ஆமாம். அவர் 100 கால் பண்ணிடுறாரு. ஏதோ உள்ள நீங்கள் வந்து இது பண்ணி ரிட்டர்னிங் பண்ணுறீங்க. இந்த அம்மா வசந்தகுமாரியும் இவங்களும் பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா? இந்த வீடு அவங்க வீடு தானா? 94ல் அவங்க தான் இந்த வீடை கட்டினாங்களா? நான் அந்த மளிகை கடை எதிர்க்க வீடு இந்த வீடெல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு வீடு ஆசை உள்ளே வந்து பார்க்கலாமா சார்னா அவர் பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நாங்கள் வெளியே வந்துட்டோம். இங்கே இதில் வந்து நாங்கள் என்ன கத்தி கடப்பாரை அருவான்னு எடுத்துகிட்டு வந்து பிரச்சனையாக பண்ணோம் இல்லையே. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை வந்து நாங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கோம், அது எங்களுக்கு தேவையில்லைங்க, நீங்கள் அது கோர்ட்டில் சப்மிட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்டார்ட்டில் கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டதுக்கு இதே மாதிரி நாங்கள் இல்லாத டைமில் வந்து உள்ளே போய் த்ரெட்டனிங் பண்ணுறாங்க பசங்க. த்ரெட்டனிங் பண்ணாங்கன்னு சொன்னார் அவரு. அப்போ நான் சொல்கிறேன் எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். போய் பேசுகிறாரு அவரு. ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, அவர் ஜஸ்ட் கேட்டு போயிட்டாரு. பிரச்சனை இல்லை சார். அவர் வந்து குழந்தைங்களாம் பயந்தாங்க, குழந்தைங்க கிட்டேயே நம்ம போகல. everything is recorded. அவரு அந்த மாதிரி கால்ஸ் பாருங்க, ஒரு சின்ன விஷயம் வந்து கேட்டதுக்கு 100க்கு கால் பண்ணி அந்த சீனிவாசன் போய் சொல்லியிருக்காரு த்ரெட்டன் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. இந்த தெருவே நிக்குது. இந்த தெருவில் இவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க. இப்ப 100 பேர் நிக்கிறாங்க இந்த தெருவில். இப்ப 100 பேர் நிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து நாங்க போய் மிரட்டணும்னு சொல்லிட்டோம். இந்த சின்ன விஷயத்திலேயே இவ்வளவு போய் சொல்றாரு சீனிவாசன். வாட் சீனிவாசன் மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு குழந்தைங்களை வச்சு கல்வி சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு சின்ன விஷயத்துல பொய் சொல்ற நீங்க எப்படி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்கன்னு எனக்கு புரியல. தகர ஷெட்டு போட்டு தான் 8ஆம் கிளாஸ் வரை அவர் நடத்துறாராம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஆனால் தகர ஷெட்டு தான் போட்டிருக்காங்க. அந்த ஷெட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியல நமக்கு பார்க்கறதுக்கு. இப்போ தண்டையார்பேட்டை வினோபா நகரில் இருக்கிற அந்த மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை வந்து கீழே ட்ரஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. பட் இவங்க ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டை நான் ப்ளே ஸ்கூல் நடத்துறதுக்கு தான் வாடகைக்கு விட்டேன், இன்னைக்கு அந்த வீடு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சிங்கப்பூரில் இருக்கிறதுனாலேயே இங்கே அடிக்கடி வந்து இந்த வழக்கை சந்திக்கிறதும் இவங்களுக்கு சிரமமாக இருக்குது. ஆனால் வாய்தா மேலே வாய்தா போகும்போது இவங்க கண்டிப்பாக சட்டத்தின் மூலியமாக தன் வீடை மீட்கலான்னு நம்பிக்கையோடு வந்து போயிட்டு இருக்காங்க. தண்டையார்பேட்டையில் வினோபா நகர் குடியிருப்போர் நல சங்கம் நிர்வாகிகள் வந்து இப்போ கூட இருக்காங்க. அவங்ககிட்டே பேசலாம். சார், இந்த குடியிருப்போர் நல சங்கத்திலேருந்து இப்போ நான் கேட்குறேன், இந்த அம்மா வசந்தகுமாரி அம்மா அந்த டபுள் பெட்ரூம் வீடை சீனிவாசனுக்கு வந்து வாடகைக்கு விட்டோன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மை சார்? இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹஸ்பண்டு தெரியும், இவங்களுக்கு தெரியும். அவங்க பசங்கள்லாம் சின்ன பசங்க போது நம்ம இங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த அக்காலாம் கூட போனது சகோதரன் மாதிரி பேசியிருக்கோம், பழகிருக்கோம். ஆனால் அவங்க வாடகை விட்டது அந்த சீனிவாசன்றது வாடகை விட்டது உண்மை. இது 100க்கு 100 உண்மை, நம்மளுக்கு தெரியும். இந்த ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிற அளவுக்கு அந்த ஸ்கூல் பாதுகாப்பான இடமா? ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு போட்டிருக்காங்க. எல்கேஜி பசங்க, யூகேஜி குட்டி குட்டி பசங்களெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சேஃப்டியாக இருக்கா குழந்தைங்களுக்கு அந்த இடம், அந்த ஸ்கூல்? குறைபாடு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், பில்டிங் வீக். முதல் ப்ளஸ் தான் பில்டிங்கே வீக். அந்த பில்டிங்கில் நடத்தக்கூடாது. கண்டிப்பாக கார்பரேஷனில் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல நடத்தாத, இந்த மாதம் காலி பண்ணிக்கிறேன், அடுத்த மாதம் காலி பண்ணிக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்றான். நாங்கள் போய் கேட்டாலும் இந்த சம்மரில் காலி பண்ணிக்குவேன், அடுத்த மாதம் காலி பண்ணிக்கிறேன் சொல்லி
அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காப்புல தவிர காலி பண்ண மாதிரி இல்லை. 2 அடி பள்ளம், பிள்ளைகளுக்கு சரியான காற்று வசதி இருக்காது, மேலேயும் செட்டும் சரியில்லை, ஸ்கூல் நடத்துக்கு தகுதியான இடமே கிடையாது. ஸ்கூலுன்னு பேரை வச்சுக்கிட்டு பக்கத்திலே வந்து பெரியபாளையத்தம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அது மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்து சர்ச்சு மாதிரி நடத்தி பக்கத்தில் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டோம், அவர் கேட்குற மாதிரி இல்லை, இந்த மாதிரியும் பண்ணிக்கிட்டு. அந்த பில்டிங் இடிஞ்சு விழற மாதிரி இருக்கு. வந்து ஆய்வு பண்ணி பார்க்க சொல்லுங்க மேடம். பில்டிங் இடிகிற கண்டிஷன் தான் இருக்குது. மேடம் ரோடோட 5 அடி பள்ளம். அந்த பிள்ளைகளுக்கு எப்படி காற்று வசதி கிடைக்கும்? சரியான காற்று வசதி கிடைக்காது. அந்த பிள்ளைங்க ஸ்ட்ரென்த்தே இல்லை, மொத்தமே ஒரு 10 பிள்ளைங்க தான் இருக்கும். அப்படியா? ஆமாம், பிள்ளைங்களே இல்லை. ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போட்டிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த கணக்கு கூட இல்லை. அது கவர்மெண்ட் எப்படி தான் அப்ரூவல் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து எப்படி வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பிள்ளைங்கள காலையில் வந்து பாருங்கள், எத்தனை பிள்ளைங்க போகிறாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் நின்னீங்க இல்லை, மொத்தம் ஒரு 10 பிள்ளைங்க கூட போயிருக்காது. அவ்வளோதான். 10 பிள்ளைங்க படிக்கிற இடத்துக்கு ஏன் அவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்? அதுதான் சொல்கிறேன். இது வந்து இவங்க ஸ்கூல் இன்னும் வேறு எங்கேயும் இருக்குது. வண்ணாரப்பேட்டிலே எங்கே வச்சுருக்கா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த பேர் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி இங்கே இதுக்கு கிடையாது. இப்போ இந்த அம்மா வந்து அழுகுறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போக முடியலன்றாங்க. இவங்களை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? இவங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கே தெரியும். இப்போ 40 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்தே தெரியும். அவர் ஸ்ரீனிவாசன் வந்து வசந்தகுமாரி வித்துட்டாங்கன்னு சொல்கிறாரு, இவங்க வாடகைக்கு விட்டோன்னு சொல்கிறாங்க. வாடகை விட்டது இந்த ஊருக்கே தெரியுமே. நிர்வாகி எங்களுக்கே தெரியும் வாடகை விட்டது. அவங்க விற்க வேண்டிய கண்டிஷன் இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி ஏன் கேட்டால் அந்த இந்த சொத்து வாங்கினது அவங்க ரிலேஷனில் தான் அந்த சொத்து வாங்குறாங்க. அவங்க ரிலேஷன் வச்சுருந்தேனே இவங்க அங்கே வந்து சிங்கப்பூர் சிட்டிசன்னு இங்கே வந்து சொத்துனா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஷனில் தான் வாங்குறாங்க அந்த சொத்தை. கோயில் இடத்துக்கு பின்னாடி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தோம். அது கோயில் இடமா இருந்தது. அவங்க சொந்தக்காரர் அவர் வித்துட்டார். அந்த இடத்தையும் சேர்த்து இதேமாரி தான் ஆக்குவர் பண்ணிக்கிறார். அவர் குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்கள் கோயில் நிர்வாகத்தை கேட்டார். அப்போ கொடுத்த உடனே 3 மாதம் கழித்து எங்களுக்கே நோட்டீஸ் அனுப்புறாப்புல. கோயில் நோட்டீஸில் கோயிலில் அந்த இடத்த ஓனருக்கு செல்வன்றவர் வாங்கியிருக்காரு. அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். இதுவும் என் இடம் தான். அவனுக்கு அதே வேலை தான். அவர் தான் சீனிவாசனுக்கு அதே தான் வேலை. அப்படியே அவரோட லீகல் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த இடத்துல இருக்கிறாரு அங்கங்கே கேஸ் இருக்கும். நீங்கள் இன்னொரு இடம் அவர் ஆக்குபை பண்ணாருங்களா, அதை பார்க்கலாமா? வாங்க காமிக்கிறோம். மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதாவது அந்த வீடை வந்து ஸ்கூலா மாத்திருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கூலோட பின்பக்கம் இது. அந்த காம்பவுண்ட் வால்ல இருந்து செங்கல் வச்சு இப்ப அடைச்சிருக்காங்க. அந்த வழியா தான் பசங்க இங்க வந்து சாப்பிட இடம் கொடுத்தீங்களா? அந்த பிளாட் வேற, இந்த பிளாட் வேற. அதுடைய சர்வேன்னு வேற, இதோட சர்வேன்னு வேற. இதான் மெயின். அதோடைய சர்வேன்னு வேற, இது சர்வே. இது வந்து இந்த பக்கம் பேக் சைடில் வழி எங்கள் இடத்துக்கு இடம் காலியாக இருந்ததுக்காண்டே நாங்கள் வாடகை விட்டோம். 1500 ரூபாய்க்கு வாடகை விட்டோம். ஊர் மக்களுங்க குழந்தைங்க போய் ரோட்டில் சாப்பிட்றத பார்த்து ஏன்பா அங்கே சாப்பிட்றேன், இந்த இடம் காலியாகுது, இதில் வச்சு சாப்பிடுப்பான்ட்டு பின்புறம் நாங்கள் உடைச்சி எங்கள் பிளாட் சர்வேனில் நாங்கள் கொடுத்துட்டு எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு இதை ஆக்கிரமிப்பு பண்ண இதையும் துடிச்சின்னு கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இது போயின்னு இருக்குது. நீதிமன்றத்தில் ஜெயிச்சு இப்போ தான் இது ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருந்துச்சு. இந்த பில்டிங்கை இடித்தோம், டெமாலிஷிங் பண்ணோம். டெமாலிஷ் பண்ணி திருப்பி அப்பீலுக்கு போய் இது வந்து எனக்கு நான் சேல்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போட்டிருக்காரு. அது எப்படின்னு தெரில. வாங்கினவர் நமக்கு வேண்டியப்பட்டவர் எங்ககிட்ட பல முறை சொல்லிட்டாரு. நாங்கள் சொல்லிட்டோம், நீதிமன்றத்தில் இருக்கும்போது நாங்கள் பேச முடியும், நீங்களாச்சு அவராச்சுன்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறோம். இப்போ சீனிவாசன் வசந்தாமாட்ட சேல் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா? அப்படி சேல் அக்ரிமெண்ட் போட்டால் சொத்து வரியை யார் கட்டுவா? சொத்து வரியை மாற்ற முடியுங்களா? ஆக்சுவலாக மேடம் நான் அவங்க ஃபஸ்ட்டு வரும்போது கேட்டேன். இப்போல்லாம் ஒரு ஆரம்பத்தில் உடம்போது என்ன சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்க சொத்து வரிலாம் ஒன்றும் நம்ம அதை பற்றி தெரியாதுப்பான்ட்டாங்க. அதோட இவங்க சிங்கப்பூர் போயிட்டாங்க. இருங்க எனக்கு தெரியும், சிங்கப்பூர் போயிட்டாங்க. இது போனவுடனே அவங்களுக்கு இதை பற்றி என்னன்னு தெரியல. அவங்களுக்கு சொத்து அவங்க பேரில் சேலரி என்கிட்ட இருக்குது. சேலரி என்கிட்ட காமிச்சாங்க, நான் பார்த்தேன். சேலரியை அவங்க பேரில் தான் இருக்குது. அவங்க வீட்டு கணவர் பேர் 2 பேரில் இருக்குது. இவங்க போனவுடனே ஜியோ ஒன்று போடுறாங்க கார்பரேஷனில், மாநகராட்சியில் ஜியோ ஒன்று போட்டு ஸ்கூல் இடத்தெல்லாம் சொத்து வரி மேக்ஸிமம் போடாமல் தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல. இதை வந்து சொத்து வரி போட சொன்னோடனே அவன் இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த சொத்து வரியை போட்டுட்டான். நான் போய் ஆஃபீஸில் போய் கேட்டேன், நீங்கள் எப்படிங்க அவர் பேரில் சேலரி ஒரு ஆள்கிட்ட இருக்குது, எப்படி அவர் பேரில் போடணும்? இது நாங்கள் சொல்லலை, ஸ்கூல் இடத்துலலாம் ரொம்ப இடத்துல சொத்து வரி கட்டாமல் இருக்குது, ஏன்பா சொத்து வரி கட்டுப்பான்னா நான் அவங்க ரிலேஷன் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மனு எழுதி கொடுத்து சொத்து வரி அவர் பேரில் போட்டுக்கிட்டாரு, அதை வேணால் நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாக்கிட்டே சொன்னார். அந்த அம்மா கேளுங்க,
உங்க இடத்துக்கு சொத்து வரி அவர் கட்டிட்டு இருக்காரு. அவருனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு சொத்து வரி ஸ்கூலுக்கு தான். நான் அதுதான் நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன். என்னோட இடத்துல அவனுக்கு எப்படி இன்னும் அலோவ் பண்ணீங்க? பத்திரம் எல்லாம் என் பேரில் இருக்கும்போது என்கிட்ட கேட்காம என்கிட்ட என்ன கன்சல்ட் பண்ணாமல் அவனுக்கு எப்படி நீங்கள் சொத்து வரி போடலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கம்மா, நாங்கள் அவன் பேருக்கு கொடுக்கல, அவன் நடத்துகிற ஸ்கூலுக்கு நாங்கள் டேக்ஸ் வாங்கணும். அதனால அது அவருக்கான இதாக தானே சார் மாறும். அது மாற முடியாது மேடம். பேப்பர் சேலரி இவங்க பேர்ல இருக்கு. ஓகே. பேப்பர் சொத்து அடிமான பேப்பர் இவங்க பேர்ல இருக்கு. அவர் வரி கட்டுறாரு, ஸ்கூல் பேர்ல கட்டுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு போர்டு வச்சிருந்தாரு, இப்போ ஒரு போர்டு வச்சிருக்காரு. இதுதான் பிரச்சனை. இப்போ ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னே மகேஸ்வரா ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அதோடைய போர்டெலாம் எடுத்துட்டு இப்போ புது போர்டு வச்சிருக்காரு. அதோடைய போர்டெலாம் எங்ககிட்ட. உங்க சொத்துக்கு நீங்க தானேமா வரி கட்டணும். அது ஒன்று தான் வேணும். நீங்க வீடுக்கு வரியை கட்டலையா? இனிஷியலி வந்துட்டு ஒரு 2 வருஷமும் கூட அவங்க வெர்டிகோக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி மயங்கி எந்திரிச்சாலே அவங்களுக்கு தலை சுற்றும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரீக்யூப்பரேட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வருடங்கள் வந்துட்டு ஆச்சு. ஸோ அதனால் அந்த பீரியட் ஆஃப் டைம் அவனுக்கு அது சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான். இப்போ டபுள் பெட்ரூம் ஹவுஸ் கீழே மேலே வந்து தகர ஷெட்டு போட்டிருக்கு. இதுலையா ஸ்கூல் நடக்குது தகர ஷெட்டில்? மேடம் அது மேலே தகர ஷெட்டு தான். அது எப்போ உழுவுன்னு தெரியாது. இங்கிறதே நீங்களே பாருங்கள். அதை ஒரு புயல் அடித்தா தாளாது. இதுக்கு தான் நாங்கள் பல முறை எல்லாத்துக்கும் லெட்டர் அமைச்சிருக்கோம். நாங்களும் முறையாக எங்கள் ஊர் சங்கம் சார்பாக எல்லாத்துக்கும் லெட்டர் அமைச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் அமைச்சு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திருக்கோம். நாங்கள் அதோடைய காப்பி கூட வச்சுருக்கோம். நான் இல்லை ஃபஸ்ட்டு இந்த வீடு யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனையை தாண்டி இங்கே பள்ளிக்கூடம் நடக்குது, குழந்தைங்க இருக்காங்க, தகர ஷெட்டு போட்டிருக்கு. இப்போ பார்க்குறதுக்கே அது பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மாநகராட்சியில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இங்கே குழந்தைங்க சேஃபாக இந்த ஸ்கூலில் படிப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்கூலை சுற்றி நான் இருக்கிற இடத்த பாருங்கள். இங்கேருந்து ஏதாவது இப்போ இங்கே பாம்பு இருக்குமா, தேல் இருக்குமா? இது இந்த காம்பவுண்ட் வாலை தாண்டுனா அதுக்கு அந்த பக்கம் ஸ்கூல் பள்ளிக்கூடமா, கிச்சனில் கூட ஒரு கிளாஸ் ரூம்ன்றாங்க இவங்க. வசந்தகுமாரி அம்மா தரப்புல இருக்கக்கூடிய ஆதாரம் 1994 ஒரு நிலத்தை சித்தப்பா கிட்ட வாங்கி வீடு கட்டின வசந்தகுமாரி அம்மா 2005 ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதே தேதி அதே வருடத்துல, அதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்ண அதே நாள்ல வசந்தாமா ஸ்ரீனிவாசனுக்கு சேல் அக்ரிமெண்ட் ஒரு 11 லட்சத்துக்கு அதை வித்துட்டதா 100 ரூபாய் பத்திரத்துல வசந்தகுமாரி அம்மா கையெழுத்து போட்டதாகவும் சொல்றாரு ஸ்ரீனிவாசன். இப்போ ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த சைனை ஃபோர்ஜ்டு சைன், அதாவது போலி கையெழுத்து, 2 கையெழுத்தும் ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. வசந்தகுமாரி ஸ்ரீனிவாசன் இவங்க 2 பேர் சொல்றதுல இருக்கக்கூடிய சந்தேகம், சீனிவாசன் வசந்தகுமாரி அம்மாவுக்கு 11 லட்சத்தை கொடுத்து ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை 2005 போட்டதா சொல்றாரு. ஆனா 11 லட்சம் கைமாறினதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு செக்கு இல்லைன்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர், ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் எதுவுமே இல்லை. ஒருவேளை ஸ்ரீனிவாசன் சொன்னபடி 2005 வசந்தகுமாரி அம்மா ஸ்ரீனிவாசனுக்கு இந்த நிலத்தை வித்ததா ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு அது உண்மையா இருந்தா, அதே ஸ்ரீனிவாசன் 2012 2017 வாடகைக்கு தான் குடியிருக்கேன் அப்படின்ற ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெனிவல் பண்ணும்போது அதுல சைன் பண்ணியிருக்காரு. அது எப்படி 2005 அந்த வீடை நான் வாங்கிட்டேன், அதுக்கு கையெழுத்தும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ற சீனிவாசன் 2012 2017 எதுக்காக ரெண்டல் ரெனிவல் அக்ரிமெண்ட்ல சைன் போடணும்? ஸோ இந்த விஷயம் சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. இவங்க 2 பேர் பிரச்சனையை இவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கோட தீர்ப்பு தான் முடிவு என்னங்கிறத நமக்கு சொல்லும். ஆனால் அதே நேரத்தில் அங்கே பள்ளிக்கூடம் நடத்தப்பட்டு வருது. அந்த பகுதி மக்கள் இந்த சீனிவாசனோட அண்ணன் மகேஸ்வரன் ராயபுரத்தில் மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் நடத்துகிறாங்க, அந்த பேரில் தான் அவர் இங்கே ஸ்கூல் நடத்துகிறாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மை. பெரிய கிளாஸ் எல்லாம் அங்கே தான் நடத்துகிறாங்க, இங்கே அட்மிஷன் போடுறாங்க. அப்படின்னாலும் கூட சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட கட்டிட விதிமுறைகள் அந்த இடத்துல பின்பற்றப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கருதி மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கு. வசந்தகுமாரி அம்மாவோட வீடு தான் அப்படிங்கிறதுக்கான தாய்ப்பத்திரம் இது. அவங்களுடைய கையெழுத்து இங்கே இருக்கு. சீனிவாசன் வசந்தகுமாரி அம்மா இந்த வீடை 11 லட்சத்துக்கு எனக்கு வித்துட்டாங்கன்னு போட்ட சேல் அக்ரிமெண்ட்னு ஒன்று சொல்றாரு. ஆனால் இந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலை, வெறும் சேல் அக்ரிமெண்ட் தான். பட் இதை வச்சு தான் வீடு ஏன் வீடுன்னு ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு இருக்காரு. எங்க வீடு அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது. அது 30 வருஷத்துக்கு மேலே கட்டின ஒரு வீடு. அந்த ஏதாவது அந்த பிள்ளைங்க மேலே சரிஞ்சு விழுந்துட்டா, அதாவது ஒரு பில்லரோ ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ அந்த பிள்ளைங்க மேலே சரிஞ்சு விழுந்துட்டா அந்த பிள்ளைங்களோட உயிருக்கு யார் பதில் சொல்ல முடியும்? ஸ்ரீனிவாசனா இல்லை ஒரிஜினல் ஓனர்ஸ் நாங்களா? உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.